ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் தமிழ்நாட்டிலே, இன்னும் மலேசியா, சிங்கப்பூர் இப்படிப்பட்ட பல நாடுகளிலே ஒரு பெரிய தேவ மனுஷனாய் ஊழியம் செய்தார். பெரிய ஒரு ஊழியத்தை ஆண்டவர் அவர் மூலமாய் செய்தார். அப்போ இது நான் கேள்விப்பட்டேன், அவருடைய காரியத்தில் வாசிக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற சில ஊழியர்கள் அந்த காரியத்தை சொல்லி இருக்கிறாங்க. அவர் திருமணத்திற்காக பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லெட்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவருக்கு அவர் எழுதினாராமா. இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கிறேன், அதை நான் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் இந்த கார்டு, போஸ்ட் கார்டு, அந்த லெட்டர் எழுதி டிஜிஎஸ் ஐயா ஜோம் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த கார்டை எடுத்து வச்சு அவர் ஜோம் பண்ணும்போது டிஜிஎஸ் தினகரன் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு சவப்பட்டி இருக்கிறது மாதிரி அவர் பார்த்தாராம். அப்போ உடனே அந்த அந்த கார்டை எடுத்து எழுதி, இந்த மாதிரி அப்பா நான் இந்த இதுக்காக ஜெபம் பண்ணும்போது எனக்கு என்னமோ அது நல்லதா தெரியல, அதனால நீ அடுத்த ஆண்டவருடைய சித்தத்திற்காக வெயிட் பண்ணு, இதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அடுத்து பார்க்கலான்னு சொல்லி அந்த கார்டை அனுப்பியிருக்கிறார். ஆனா அந்த கார்டு யார் இருக்குன்னா, இந்த வாலிப பையன் ஒரு பாஸ்டருடைய வீட்டில் தங்கி இருக்கிறான். அந்த பாஸ்டர் தான் அந்த பொண்ணை பார்க்குறாரு. கரெக்டாக அந்த பாஸ்டருடைய கையில் கிடைச்ச உடனே அவர் படித்து பார்த்துட்டு என்ன இது வேண்டான்னு சொல்கிறாரு, இந்த கார்டை அவன் கையில் கொடுத்தா இந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த கார்டை அவருக்கு தெரியாமலே அவர் ஒழிச்சு வச்சிட்டாரு. அப்போ இந்த மனுஷன் எதிர்பார்த்து அதுக்கப்புறம் கார்டு எதுவும் வரலன்னு சொல்லி மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிச்ச அன்றையிலிருந்து பிரச்சனைனா எங்க போனாலும் அவருக்கு பிரச்சனை, ஊழியத்துக்கு எங்க போனாலும் அவருக்கு ப்ராப்ளம், அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் சரி தனக்கு ஒரு முள் கொடுத்ததா அவர் நினைச்சு அவர் பிரசங்கத்துக்கு போறதற்கு கோட் ஷூட் போட்டுட்டு வீட்டில இருந்து நல்லா கோட் ஷூட் போட்டு வெளியே கதவை திறந்து வெளியே நின்னா அந்த அம்மா சாணியை கரைச்சு அவர் மேல ஊத்திடுவாங்களாம். திரும்ப போய் இவர் குளிச்சுட்டு அவங்களுக்கு தெரியாம திருப்பி போகணுமாமா. இரவு நேரங்களில் பல நாட்கள் ஊழியத்தை முடிச்சுட்டு அவர் வரும்போது அவர் வெளியில தான் படுத்து கிடந்திருக்காரு. வீடை திறக்கவே மாட்டாங்களாமா. இரவுல லேட்டா வந்துட்டாருன்னா வீடு திறக்கப்படாது. அப்படி மிகப்பெரிய கொடுமை அந்த மனுஷனை அனுபவித்தார். ஆனால் அவர் செய்த ஊழியம் சாதாரணமான ஊழியமே அல்ல. ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அவருடைய பேரை சொன்னா கூட உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஊழியக்காரராய் அவர் இருந்தார். ஒரு பெரிய ஊழியத்தை செய்தார். இவ்வளவு தடைகளின் மத்தியிலையும் அவ்வளவு பெரிய ஊழியத்தை அந்த தேவ மனுஷன் செய்தார். ஏன், எப்படி அவரால் செய்ய முடிஞ்சிருச்சு? எப்படி செய்ய முடிஞ்சிருச்சு? ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தன் கையில கொடுத்தாலும் அவருக்கு கொடுத்திருக்கிற விஷன்ல அவர் ரொம்ப நேர்த்தியா இருந்தார், தெளிவுள்ளவனா இருந்தார். அந்த விஷனை எதுவுமே தடுக்க முடியல, ஒரு சூழ்நிலை தடுக்க முடியல. ஏத்துக்க முடியாத சூழ்நிலையா இருந்த போதிலும் கூட அதை தூக்கி போடணும்னு நினைக்கல. இது வேண்டாம், டைவர்ஸ் பண்ணிடலான்னு தூக்கி போடல. அப்படி போயிருந்தா அவருடைய ஊழியம் ஒன்றும் இல்லாம போயிருக்கும், யாருமே அவரை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த முள்ளோட அந்த பாடுகளோட சகித்து தாங்கி அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய விஷனை நிறைவேற்றினாரு பாருங்க. அதனாலதான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு அவர் சாட்சியாய் வாழ முடியுது. பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் உங்களை பார்த்து நேருக்கு நேர் பேசுறாரு. சிலர் இன்னைக்கு சோர்ந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே உட்கார்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு எழும்பவே முடியாத அளவிற்கு சோர்வுடைய உச்சகட்டத்துக்கு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏத்துக்கவே முடியல. என்னால ஏத்துக்கவே முடியல. என் கணவனாரை என்னால ஏத்துக்க முடியல, என் பிள்ளையை இந்த சூழ்நிலை என்னால ஏத்துக்க முடியல, என் மனைவியை இந்த மாதிரி ஏத்துக்க முடியல, எனக்கு சரியா மனைவி அமையல, எனக்கு சரியா கணவன் அமையல, எனக்கு சரியான பிள்ளை கிடைக்கல, அவ்வளவுதான் போச்சு, அவ்வளவுதான் போச்சு, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, இதுக்கு மேல நான் எதுவும் செய்ய மாட்டேன். எப்பா, எல்லாரை விட நீ செஞ்சாதான்ப்பா ரொம்ப நல்லா இருக்குது, நீ செஞ்சா 10 பேர் பாக்குறாங்கப்பா, நீ போன வருஷம் போன பாருங்க அந்த ஸ்பீடு, அந்த வேகத்திலே நீ போயிட்டேன்னா 5 வருஷத்துல எங்கேயோ போயிருவாப்பா. இப்படிப்பட்ட அவ்வளவு தாளந்துகள், அவ்வளவு கிருபை இருக்குது. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையை ஏத்துக்க முடியல என்ற ஒரு காரணத்திற்காக நிறைய பேர் இன்னைக்கு தரிசனத்தையே இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. தரிசனத்தையே இழந்து, கர்த்தர் யாரோட பேசுறாருன்னு எனக்கு தெரியாது, யாரோட பேசுறேன்னு தெரியாது. ஆனா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அவ்வளவு பெருசு,
உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை அவ்வளவு பெருசு. உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சது அவ்வளவு பெருசு. ஆண்டவர் உங்களுக்கு அதனால தான் சின்ன வயசுல இருந்து கர்த்தர் அந்த கிருபையை தந்தார். எல்லாரை விட நீங்க பெஸ்டா அந்த இடத்துல இருந்தீங்க. எல்லாரை விட ஆண்டவர் உங்களை நேர்த்தியாய் நடத்தினார். நீங்க செஞ்சதெல்லாம் வாச்சிருச்சு. கர்த்தர் எல்லாத்தையும் கரத்துல கொடுத்துட்டாரு. ஆனா இன்றைக்கு ஏற்றுக்க முடியாத சில சூழ்நிலை வரும்போது கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது உன்னை உயர்வுக்கு பெரிய தடையா இருக்கிறது. அந்த தடையை தாண்டி இதை முழு இருதயத்தோட அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டு, அப்பா நீங்க என் தலை மேல வச்சிருக்கிற விஷனை நான் நிறைவேற்றணும், என்ன கொண்டு குறிச்சிருக்கிறத நிறைவேற்றணும், என் எதிர்காலத்தில் என்ன வச்சிருக்கிறீங்க அந்த உயரத்தை அடைவதற்கு இருக்கிற தடைகள் இந்த மாதத்திலே முழுவதுமாய் மாறும்படியாய் கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே போகிறார். தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே போகிறார். நான் எந்த தடையை தாண்டணும் தெரியுமா? நான் இரண்டாவதாக தாண்ட வேண்டிய தடை என்ன தெரியுமா? சில நேரங்களில் ஆண்டவர் இந்த 100 டேஸும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்மளை குறிச்ச ஒரு பெரிய நோக்கத்தோட ஆண்டவர் இருக்கிறார். இந்த சபையை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஜனங்களாகிய உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. அப்போ அதற்கு வருகிற இரண்டாவது பெரிய தடை என்ன அப்படின்னு சொன்னா, சில சூழ்நிலைகள் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, மனசு ஏத்துக்காது. மனசு ஏத்துக்காதது மாதிரி ஒரு தடை வரும். யாக்கோபனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுது, அவருடைய வாழ்க்கையிலே யாக்கோபு மட்டும் தன்னுடைய 17 வருஷத்தை அவர் வீணடிக்காம இருந்திருந்தாருன்னா, ஆபிரகாமை காட்டிலும் கர்த்தர் யாக்கோபை பல மடங்கு ஆசீர்வச்சிருப்பாரு. ஆனா என்னன்னா, அவருடைய மனசு எல்லாத்தையும் ஏத்துக்கிருச்சு. எத்தனையோ பாடுபட்டார். யாக்கோபு நடந்து வந்த பாதையை பாருங்க. தன்னுடைய குடும்பத்தை விட்டு வந்துட்டாரு, மாமனார் ஏமாத்திட்டாரு, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு. ஆனா எதை ஏத்துக்க முடியல தெரியுமா? யோசேப்பு மரிச்சு போனான்ற அந்த செய்தியை மட்டும் அவரால் ஏத்துக்கவே முடியல. எப்பா என் பிள்ளைப்பா, நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் பிள்ளைப்பா, நான் பலவர்ண அங்கேயே போட்டு அழகு பார்த்த பிள்ளைப்பா, என்னால ஏத்துக்கவே முடியல ஆண்டவரே, என்னால ஏத்துக்கவே முடியல. ஆனா ஆண்டவர் யாக்கோபிட்ட பல வயசுல ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், நீ ஏத்துக்கிட்டு முன்னேறி தான் ஆகணும், நீ ஏத்துக்கிட்டு உன்னுடைய ஊழியத்தை நீ தொடர்ந்து தான் ஆகணும். ஆனா அவர் அதெல்லாம் முடியாது. நான் இப்படியே இருந்துறேன், என்னை விட்டுருங்க, நான் இப்படியே இருந்து என்னை விட்டுருங்க. யாரோ ஒருத்தர் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கலாம், என்னை இப்படியே விட்டுருங்க ஆண்டவரே, என்னை இப்படியே விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு குழந்தையின் மூலமாக நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு ஹைப்பர் ஆக்டிவான ஒரு குழந்தை, ஒருவேளை ஏதாவது ஒரு மன அழுத்தத்தில் உள்ள ஒரு குழந்தை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தீமையை உங்க கையில ஒருவேளை ஆண்டவர் தந்திருக்கலாம். ஒரு முள்ள மாதிரி ஆண்டவர் உங்க கையில தந்திருக்கலாம். பாஸ்டர், நான் ஒரு பெரிய கனவோட வாழ்ந்தேன், நான் இந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஒரு கனவோட பெற்றெடுத்தேன், ஆனா இப்படிப்பட்ட ஒரு வியாதி உள்ள ஒரு குழந்தைய நான் எப்படி பார்ப்பேன், நான் எப்படி ஏத்துக்குவேன்? நீங்க ஒரு நாள் அந்த பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். நமக்கு பாருங்களேன், அதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். நம்ம பொதுவா சின்ன குழந்தைகளா இருக்கும்போது ஏதாவது ஒரு ஹோட்டல்ல கூட்டிட்டு போகும்போது அந்த குழந்தை அங்க சத்தம் போட்டா எல்லாரும் திரும்பி பார்த்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? வளர்ற வரைக்கும் அந்த குழந்தைய வெளியே நம்ம நிறைய பேர் கூட்டிட்டு போக மாட்டோம். வேணாப்பா, இவன் ஏதாவது உருட்டி போட்டுருவான், தள்ளி போட்டுருவான், அத்தனை பேருடைய கவனம் இவங்களுக்கு நேரா திரும்பும், எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வெளியே, அந்த குழந்தைக்காக நிறைய பெற்றோர்கள் வெளியே போறதே அவாய்ட் பண்ணிக்குவாங்க, வெளியே போக மாட்டாங்க. ஆனா 24 மணி நேரமும் ஒரு குழந்தைய அப்படியே பார்க்கறது அப்படின்றது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஐயோ அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மனது உடைஞ்சது என்ன அப்படின்னா, எங்க ஊர்ல ஒரு தாய் தகப்பனுக்கு மகளுக்கு பிள்ளை பிறக்குது. கிட்டத்தட்ட 5 பிள்ளைங்களை பெத்தெடுக்கிறாங்க. 5 பிள்ளைகள்ல 3 பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சரியான மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள்.
3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளும் ஒருத்தன் இந்த ரூம்ல கட்டி போட்டிருப்பாங்க, இன்னொருத்தனை இந்த ரூம்ல கட்டி போட்டுருவாங்க, முன்னாடி உள்ள ஒருத்தனை ஹால்ல கட்டி போட்டிருப்பாங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒருத்தனுடைய ரூமுக்கு போனா அவனே எடுத்து அந்த காலில் என் வயசு இருக்கும் அப்பவே அவனே அவனுடைய காலை எடுத்து கடிச்சிட்டு இருப்பான். காலை எடுத்து கடிச்சு ரத்தம் வந்துட்டு இருக்கும். அதுல இவங்க கட்டு போட்டு வச்சிருப்பாங்க, கையில கடிச்சு வச்சிருப்பான். இன்னொரு ரூமுக்கு போனா அங்க ஒரு பரிதாபம், முடிய பிச்சு கையில வச்சிருப்பான். ஐயோ, அந்த வீட்டுக்குள்ள போனாலே அழாம திரும்பி வர முடியாது. 3 பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. அது என்னுடைய ஏஜ் தான் அந்த பிள்ளை. நான் அப்ப பார்க்கும்போது என்னுடைய வயசு. ஆனா ஒரு 25 வயசு 30க்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 3 பேருமே அப்படியே இறந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு திருப்பி ரெண்டு மகள்களை ஆண்டவர் தந்திருந்தார். கடந்த சமீபத்தில் ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பொண்ணு டாக்டராக படித்து அவங்க இன்னைக்கு அந்த ஃபேமிலியே ஆண்டவர் அந்த பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் அவங்கள அந்த குடும்பத்தையே அவங்க தூக்கிட்டாரு, ஆண்டவர் தூக்கி நிறுத்திட்டாரு. ஆனால் அந்த குடும்பத்தில் நான் ஒன்று பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 3 பிள்ளைகளும் 3 ரூமில் இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு சமைச்சிட்டு இருப்பாங்க, பாஸ்டருக்கு சமைச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கடையில் நான் பைபிள் காலேஜ் போனால் என்ன ரொம்ப நல்லா கவனிச்சு அனுப்புவாங்க. ஐயோ, அவ்வளோ ஊழியத்தில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஒரு நாள் கூட ஆண்டவரை வாயினால தூசிச்சதோ எதுவுமே கிடையாது. அந்த பிள்ளைகளை மனதார அப்படியே ஏத்துக்கிட்டு அந்த பிள்ளைகளை சுத்தமா வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு மேல யூரின் ஸ்மெல் வராது, எந்த அசுத்த ஸ்மெல்லும் அந்த வராது. அவ்வளவு சுத்தமா கிளீனா 3 நேரம் அந்த பிள்ளைகளை குளிக்க வச்சு தொடச்சு சாப்பாடு கொடுத்து, ஐயோ அதெல்லாம் ஒரு பெரிய பணிவிட, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதற்கு இடையில எல்லா காரியத்தையும் செய்து இன்றைக்கு ஆண்டவர் அந்த குடும்பத்தை தழைக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். இன்னைக்கு அந்த குடும்பத்தில் எல்லாரையும் ஆண்டவர் ரொம்ப நல்லா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைய யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. மகனே, உனக்கு விரோதமாய் சில ஏற்றுக்கொள்ளாத முடியாத சில தடைகள், நீங்க முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம், நீங்க உயராம இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு என்னன்னா, அந்த ஒரு தடை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நான் அதை ஏத்துக்க மாட்டேன். அந்த காரியத்தை ஏத்துக்க முடியாததுனால நீங்க எல்லாத்தையுமே விட்டுருக்கலாம். பாச நான் எல்லாத்தையும் விட்டேன், இது எனக்காக தான் இந்த வார்த்தை வருது. அதுக்கப்புறம் நான் எதையுமே யோசிக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சேன், அதை விட்டுட்டேன். ஊழியம் செய்யணும்னு நினைச்சேன், அதெல்லாம் விட்டுட்டேன். என்னுடைய கற்பனைகளை எல்லாத்தையும் நான் புதைச்சிட்டேன் பாஸ்டர். காரணம் என்ன அப்படின்னா, என் மனசு இந்த பிரச்சனையை மட்டும் ஏத்துக்க மாட்டேங்குது. இதை தாண்டி என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பலன் தர்றாரு. மனம் ஏற்றுக்கொள்ள முடியாததை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த தடைகளை தாண்டக்கூடிய பலத்தை கர்த்தர் தரப்போறாரு. அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த காயத்தை எடுத்து போடுறாரு. ஆமென். அந்த பல நாட்களுடைய நீதியை கர்த்தர் நிலைநாட்டுவாராக. ஹல்லேலூயா. நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன், நான் நீதியா வாழ்ந்தேன், நான் எல்லாரும் மாதிரி இல்லை, நான் ஆடம்பரம் இல்லை, நான் எந்த அசுத்தமும் செய்யலை. ஆனா என் வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் இப்படி அனுமதிச்சாரு? என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துருச்சு? நான் ஏதாவது தப்பு பண்ணி நடந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் ஒரு தப்பும் பண்ணலையே, நான் எப்படி ஏத்துக்குவேன்? ஆனா உங்களுடைய வாழ்க்கையிலே சில தடைகள் எப்படி இருக்கும்? நான் ஏத்துக்க முடியாம இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தாண்டுவீர்களே ஆனால் பெரிய ஜெயத்தை கர்த்தர் தருவார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு சின்ன ஒரு பிக்சர் ஒன்று, ஒரு படம் ஒன்று பார்த்தேன். அப்படின்னு ஒரு பிக்சர், அந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எறும்பு, அந்த எறும்பு லைனா அப்படியே நடந்து, அந்த எறும்பு அப்படி கண்டினியூவா போயிட்டே இருக்குது. அப்போ அந்த எறும்பு போயிட்டு இருக்கிற அந்த பாதையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று இருக்குது. அந்த கல் இருக்குது. இப்போ அந்த எறும்புக்கு அந்த கல்லுக்கு மேலே ஏற முடியாது. அந்த எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அப்படியே போய் ஒரு யூ டர்ன் போட்டு அகைன் திரும்பி லைனா போயிட்டு இருக்குது. அது இப்படி போகுது, அப்படியே அந்த கல்லில் இப்படி ஒரு ரவுண்டானா போடுது, அகைன் அதே நூல் பிடிச்சது மாதிரி அப்படி போகுது. எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இந்த எறும்புக்கு யாருப்பா கத்து கொடுத்தா? ஏன்னா அந்த தடை அதால தூக்க முடியாத, அது ஒருவேளை அந்த தடையை அதால தூக்க முடியும் அப்படின்னு சொன்னா எறும்பு என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க? அதுவே நீங்க ஒரு அரிசியோ ஒரு சோத்தையோ வச்சீங்கன்னா மொத்தத்தையும் தின்னுட்டு என்ன பண்ணிடும்?
அப்படின்னா அந்த தடையை அதுவே எடுத்து போட்டு கிளீன் பண்ணி பாதையை உண்டு பண்ணி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த கல்லா இருக்கிறதுனால அதை சாப்பிட முடியாது, அதில் என்ன பண்ண முடியாது. அதுக்காக அவ்வளோதான் யூட்டன். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், ஐயோ பெரிய தடைப்பா பின்னாடி போப்பா அப்படின்னு போவோம். ஆனால் எறும்பு என்னன்னா முன்னாடி எடுத்து வச்ச காலை அது என்ன பண்ணலைன்னா ரிட்டன் எல்லாம் கிடையாது, அப்படியே ரவுண்டானா போட்டு கிளம்பிட வேண்டியதுதான். அப்ப நான் என்ன நம்புறேன்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் எறும்பிடத்துல போய் ஞானத்தை கத்துக்க சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஆண்டவருக்கு உங்களை சில நேரத்தில் எறும்பாதான் கர்த்தர் கன்சிடர் பண்றாரு. உங்க முன்னாடி இருக்கிற தடைகளை பார்த்து அஞ்சி பயப்பட்டு சோர்ந்து போய் பின்னாடி வருகிற கூட்டம் கிடையாது. அப்படியே அந்த தடையை கர்த்தர் வச்சிருக்கிறார்னா இருந்து அந்த தடையை தாண்டி நாம் அடைய வேண்டிய சிகரத்தை, அடைய வேண்டிய உயரத்தை, ஓ ஹalleluya, நமக்கு கொண்டு போகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார், கர்த்தர் பலப்படுத்துகிறார். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஒரு பிசினஸ்ல தடை வந்த உடனே உங்க லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு முடிவெடுத்துறாதீங்க பிரதர். ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு தடை வந்துச்சுன்னு உடனே உங்க லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு ஒரு முடிவு எடுத்துறாதீங்க பிரதர் சிஸ்டர். ஒரு லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு ஒரு முடிவு எடுத்துறாதீங்க. இல்ல, ஆண்டவர் கையில, கர்த்தருடைய கையில செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, தேர்டுன்னு ஒன்று இருக்குது, ஃபோர்த்துன்னு ஒன்று இருக்குது, ஃபிஃப்த்துன்னு ஒன்று இருக்குது, சிக்ஸ்த்துன்னு இருக்குது. 7 நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவனை திரும்ப எழும்பி நிற்க பண்ணுகிற கர்த்தர். எல்லா கரங்களை முழு வெள்ளத்தோட தட்டி ஆமென். உங்க தலை மேல அது ரிசீவ் ஆகட்டும், உங்க குடும்பத்தின் மேல அது ரிசீவ் ஆகட்டும். யாதாரா லம்கதா நமரலா லோதரபா லஹதரலரபா ஏரலரபா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இந்த ஒரு பலவீனம், இந்த ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு பிரச்சனை என் பிள்ளைய தடுத்து நிறுத்தாதபடி, கட்டி வைக்காதபடி இப்போ அந்த கட்டுகளை உடைக்கிறேன், அந்த தடைகளை இப்போ உடைக்கிறேன். அக்கினி அக்கினி, தடைகளை உடைக்கிற அக்கினி கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். அந்த மகிமை கடந்து வரட்டும். செத்த சரீரத்தை எழுப்பி நிறுத்தட்டும், செத்த சரீரங்களை எழுப்பி நிறுத்தட்டும். செத்த தசைகள் இப்பொழுது பலன் அடையட்டும். செத்து போன தரிசனங்களுக்கு இப்பொழுது உயிர் வரட்டும். எழுப்புங்க எழுப்புங்க ஆண்டவரே, என் பிள்ளைய தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. அந்த சோர்வுகள் விலகுவதாக, அசதிகள் விலகுவதாக, ஆமென். எதிர்மறையான எண்ணங்கள் விலகுவதாக. Thank you Jesus, thank you Jesus. தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே, தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தடையை உடைக்கணும். நம்பர் 1, ஃபர்ஸ்ட், முதலாவதாக நம்ம உடைக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் தடை என்னன்னா, பதிலே இல்லை என்கிற தடைகளை தாண்ட ஆண்டவர் பலன் தருகிறவர். இரண்டாவதாக, ஏற்றுக்கொள்ள முடியாத தடைகளை ஒரு தேவனுடைய பிள்ளை தாண்டணும். மூன்றாவதாக ஒரு தடை. வாசிக்கலாம் வேதத்தை திறந்து 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது இந்த சூழ்நிலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த எலியாவினுடைய காரியம் எல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இவர் ரொம்ப வெக்ஸாகி ஒரு லேடியினுடைய அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே மனசை விட்டு போய் ஒரு இடத்துல படுத்த ஆண்டவரிடத்துல சொல்றாரு, அவன் என்ன சாகடிக்கிறது, அவங்க என்ன கொல்றது, நீங்களே என் உயிரை எடுத்துருங்க, நீங்களே என்னை எடுத்துக்குங்க, எனக்கு இனி வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, தனக்குள்ளேயே ஏற்பட்ட ஒரு தடை,
அப்படின்னா தனக்கு தானே உண்டாக்கப்பட்ட ஒரு தடை. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க மூன்றாவதாக நம்ம தாண்ட வேண்டிய தடை, எந்த தடையை தாண்டணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ளேயே சில நேரத்துல உங்களுக்கு விரோதமான தடைகள் உங்களுக்குள்ளதான் உண்டாகும். சத்துரு உங்களுக்குள்ளதான் உண்டு பண்ணுவான். அப்படின்னா சில நேரத்தில் நீ என்ன சொல்லுவார், என்ன பிசாசு உண்டு பண்ணுவான்னா, நீ அந்த காரியத்திற்கு செட் ஆக மாட்ட, நீ ஒரு அன்பிட்டான ஒரு ஆளு, அந்த தரிசனம் எல்லாம் உனக்கு நிறைவேறாது, நீ தகுதி இல்லாத ஒரு ஆளு, நீ ரொம்ப மோசமான ஒரு ஆளு, நீ செய்ய மாட்ட, நீ செய்யறது எல்லாமே ஒன்றும் இல்லாம போயிடும். அப்போ அந்த தடைக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, நான் தான் தடையா இருக்கிறேன். ஒரு லட்சியத்திற்காக, ஒரு வெற்றிக்காக பிரயாணம் பண்ணுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை, காலடி எடுத்து வைத்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, இடையில நீங்க யாரை வேணாலும் ஜெயிச்சிருவீங்க. திட்டுறவனை ஜெயிச்சிருவோம், எல்லாரையும் ஜெயிச்சிருவோம். ஆனா சிலர் ஜெயிக்க முடியாத ஒரு பர்சன் யாரு தெரியுமா? சிலரால யாரை ஜெயிக்க முடியாது சொல்லுங்க? உலகத்துல இருக்கிற எல்லாரையும் ஜெயிச்சிட்டாங்க, ஆனா தன்னை அவர்களால ஜெயிக்க முடியல. பாருங்க, உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இன்னைக்கு ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு போய் அந்த காரியத்தை முடிச்சிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். நைட்டு தீர்மானம் பண்ணிட்டா காலையில அந்த காரியத்தை செய்கிற நபர் தான் தன்னை ஜெயிக்கிற நபர். ஆனா அதை செய்ய முடியல. சரி, 6 மணி ஆச்சா, இன்னொரு 1 hour ஆகட்டும், இன்னொரு 1 hour ஆகட்டும், 8 மணி ஆகட்டும், அப்புறம் முடிச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா நம்மளை ஜெயிக்கல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க எல்லா இடத்துலையும் ஜெயித்து எல்லா தடைகளையும் தாண்டி உங்க மேல உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தடையிலே நீங்க விழுந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு சோர்வினால, ஏதோ ஒரு பலவீனத்தினால எழும்ப முடியாம கட்டப்பட்டு கிடப்பீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீ உன்னை ஜெயித்து உனக்குள்ளே இருக்கிற அந்த தடையை இன்னைக்கு உடைத்தெறிந்து முன்னேறு, உடைத்தெறிந்து முன்னேறு. உங்களுக்குள்ள இருக்கிற தடையை விட்டு வைக்காதீங்க. உங்களுடைய இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்றை சத்துரு காண்பித்து தடையாய் வைத்திருக்கிற அந்த தடையை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. ஆமென். இவருக்கு இந்த இடத்துல துக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, மிரட்டல் மட்டும்தான் வந்திருக்குது. மிரட்டலே வராதுன்னு நம்ம என்ன சொல்ல முடியும்? மிரட்டல் வந்துருச்சு. இதை விட எத்தனையோ பிரச்சனையை பார்த்த அந்த மனுஷன், ஆனா என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே என்னன்னா ஒரு சோர்வு, பயங்கரமான ஒரு சோர்வு, அப்படியே ஒரு பலவீனம். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னா இத்தனை இருக்கேப்பா, இவ்வளவு உயர்வா ஆண்டவர் தந்திருக்கிறாரே, எதையுமே பார்க்க விடல, எதையுமே பார்க்க விடல. ஏதாவது ஒன்றை நினைச்சு, ஏதாவது ஒன்றை குறித்து கவலைப்பட்டு அப்படியே அந்த இடத்துல உட்கார வைக்கிறது. இது பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம். இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ளேயே நீங்களே தடையா இருக்கிறீங்களா? நீங்களே தடையா இருக்கிறீங்களா? உங்களை வேற யார் எழுப்ப முடியும்? யாரு? நீங்க நினைக்காம வேற யாரு உங்களை எழுப்ப முடியும்? அதான் உலகத்துல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, தூங்குறவனை எழுப்பிடலாம் சார், ஆனா தூங்குறது மாதிரி சொல்லுங்களேன், தூங்குறது மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது சார். அதே மாதிரி யாரை வேணாலும் எழுப்பிடலாம் சார், உங்களை நீங்க மட்டும்தான் சார் எழுப்பிட முடியும். நம்மளை நம்ம மட்டும்தான் சரி பண்ண முடியும். நம்ம ஒரு முடிவை எடுத்துட்டோம்னா அந்த முடிவை யாராலையும் என்ன பண்ண முடியாது. சத்தமா சொல்லுங்க. இப்ப நம்முடைய பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, படிடா படிப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். படிச்சா அவனுக்கு நல்லது. நான் படிக்கவே மாட்டேன்ற ஒரு எண்ணத்துல அவன் இருந்துட்டான்னா, அந்த பாப்பா இருந்துட்டான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? மண்டையை உள்ள ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள புக்கெல்லாம் எடுத்து வைக்க முடியும், இல்ல ரெக்கார்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே வைக்க முடியும். நம்மளால அது என்ன பண்ண முடியாது. அது அவங்க தான் அந்த காரியத்தை செய்யணும், அவங்க தான் அந்த காரியத்தை செய்யணும். நம்ம அவங்கள பார்த்து எழும்புங்க சிஸ்டர், பிரதர் எழும்பி நில்லுங்க பிரதர், எந்திரிச்சுங்க பிரதர், நீங்க அப்படி சோர்ந்து போய் இருக்காதீங்க பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர, நம்ம அவங்களுக்கு என்ன யூசியா போட முடியும்? ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு எல்லாரும் ஓட்ட பந்தயத்தில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் கொண்டு வாப்பா, இவர் அதுக்கு என்ன பேர்? அது ஊக்க மருந்து. நம்ம இனி ஊக்க மருந்தா கொடுக்க முடியும்? அந்த ஊக்க மருந்து இன்னொருத்தர் கொடுக்கறதுனால அல்ல, யார் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது உங்களை சார்ந்தது, அது உங்களை சார்ந்தது. சொல்றதுக்கு 1008 விஷயம் இருக்கலாம். இவர் சொல்றதுல ஏதாவது ரீசன் இருக்கா?
இவர் சொல்றதுல ஏதாவது காரணம் இருக்கா? நமக்கே தெரியல. ஏன்பா இவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்துட்டு அந்த லேடி மிரட்டுறாங்கன்றதுக்காக இப்படி வந்து உட்கார்றது நமக்கே நியாயமா தெரியுதா? அப்ப ஆண்டவர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பாரு. ஆனா ஆண்டவர் எதையுமே வெளியே காமிச்சுக்கல. நம்மளா இருந்தா 2 அறைய போட்டு போடா எந்திரிச்சு அப்படின்ட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? நெற்றியில தடவை எந்திரிச்சிடறா, சாப்பாடு வச்சிருக்கிறேன், சாப்பிட்டு படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவ்வளோ அன்பானவர். நான் நம்புறேன் நம்முடைய ஆண்டவர் வந்து நம்ம வந்து வீட்டில் சோம்பேறியா படுத்திருந்தா நிறைய அம்மாங்க காலே எட்டு மிதிப்பாங்க. ஆனா ஆண்டவர் இவ்வளவு தூரம் நம்ம மனசளவில் சோர்ந்து போய் கிடக்கிறோம், நம்மளை தாளாட்டி சீராட்டி எந்திரியப்பா நீ நிறைய தூரம் ஓடணுமே அப்படின்னு ஆண்டவர் நம்மளை அவ்வளோ அழகாய் அன்பாய் பேசுறாரு. நம்ம நிறைய பேருக்கு புரியல. அவர் அன்பாய் எழுப்பும் போது நிறைய பேருக்கு புரியல. நம்ம 2 பேர் அப்படியே நான் எழும்ப மாட்டேன்னு அவர் உதச்சிட போறாரு நம்மளை. உங்களை எழும்ப பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா நீங்க எழும்பலைன்னா அப்புறம் கிள்ளி தான் எழும்ப வைக்கணும், இல்லைன்னா பிடிச்சி எழுப்பி தான் விட்டுறணும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை இன்னைக்கு உடைக்கணும். உங்க வெற்றிக்கு, உங்க உயர்வுக்கு நீங்க தடையா இருக்கிறீங்களா? உங்களை செக் பண்ணி பாருங்க. நீங்க தடையா இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீங்க தடையா இருக்கிறீங்களா? நீங்க தடையா இருக்கிறீங்களா? ரொம்ப கவனமாய் நம்ம வந்து நம்மளை ரொம்ப ரெடி பண்ணிக்கணும். நம்மளை மாத்திக்கணும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த இடத்துல சாக்கு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. மற்றவர்களை குற்றப்படுத்தி எந்த பிரயோஜனமும் கேட்கல, எந்த பிரயோஜனமும் இல்லை. காலையில எழும்பாததுக்கு என்னப்பா காரணம்னு கேட்டா அழகா சொல்லிடுங்க, அலாரம் அடிக்கலையாமா. அலாரம் என்ன எவ்வளோ பெரிய ரீசன் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ரீசன். விஞ்ஞானி இவர் சூப்பரா கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. காலையில அலாரம் அடிக்கல, எந்திரிக்கல. நீ அலாரம் வச்சியாப்பா? ஆமா நான் அலாரம் வச்சேன், ஆனா போனை சைலண்ட்ல வச்சேன். இது என்ன? போனை சைலண்ட்ல வச்சாரமா, அதனால அலாரம். சரி, ஒரு நாள் அலாரம் அடிக்கல, அடுத்த நாளா கேட்கல. இது ஒரு இல்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சில ஆசீர்வாதங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம யாரா இருக்கிறோம்? நம்ம எதையாவது ஒண்ணு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தடையா இருக்கிறோம். ஆனா நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணிட்டே இருக்காங்கன்னா ஜெயிச்சிட்டே இருக்காங்க. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒருத்தர் நமக்காக யாருமே நிக்க போறது இல்லை. யார் நிப்பா இந்த உலகத்துல? இந்த உலகம் வேகமா ஓடியே ஆகணும். இந்த உலகத்துல ஒரு ஆண்டவருடைய பிள்ளை கூட வேகமா ஓடியே ஆகணும். நீங்க வேகமா ஓடலைன்னா உங்களுக்கு முன்னாடி ஓடுறதுக்கு 4 பேர் வெயிட் பண்ணிட்டு, இந்த உலகம் ரொம்ப டாஸ்க் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியா கொடுக்குது. வேகமா ஓடிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் அவன் வேகமா ஓடுறான்னு பின்னாடி போயிருங்க. நம்ம குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? யார நீங்க குற்றம் சொல்லுவீங்க? யாரையும் அதற்கு பிறகு நீங்க குறை சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்க ஓடாமல் இருந்தது உங்கள் தவறு. நீங்க அந்த நேரத்தில் விழிப்பா இல்லாது உங்க தவறு. 10 கன்னிகைகளை குறித்து வேதம் சொல்லும் போது 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, எண்ணெய் இருந்துச்சு, ஆனா எண்ணெய் இருக்கு கொஞ்சமா இருக்கிறத கவனிக்கல. அவன் கையில காசு இருக்குது, அவன் கையில வந்து அது பாட்டில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா என்ன தெரியுமா? இந்த அக்காங்க 5 பேர் வந்துட்டாங்க. இந்த அக்காங்க 5 பேர் கையில எண்ணெய் இருக்கு, தீவெட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த அக்காங்க 5 பேர் கையில எண்ணெய் இல்லை, எண்ணெய் குறைவா இருக்குது. ஆனா இவங்களோட கதை அடிச்சுட்டே இருக்காங்க. இந்த அக்காங்க சொல்றாங்க, நீங்க போய் மனுஷகுமாரன் வந்துருவாரு, கொஞ்சம் சீக்கிரமா போய் என்ன பண்ணிட்டு வாங்க, பாத்துக்கலாம். எப்படியும் 6 மணிக்கு வரமாட்டாரு, எப்படியும் 7 மணிக்கு வரமாட்டார், 1 hour லேட்டா தான் வருவாரு. நான் ஓடி போய் ஒரே ஒரு 8ல் வாங்கிட்டு வந்துடுவேன். ஒருவேளை அப்படி வந்தா கூட நீங்க கொஞ்சம் பிடிச்சி வச்சிருங்க, நாங்க அதுக்குள்ள போய் நம்ம இப்ப பேசுவோம். இயேசுநாதர் நின்னாரா? சொல்லுங்க. அவ்வளவுதான், வந்து இறங்கினாரு. இறங்கின உடனே மேல கட்ட 5 பேர் விளக்கு இருக்கிறவங்க 10 வச்சு ஏறிட்டாங்க மேல. இவங்க அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்ட்டு ஓடி போனவங்க. ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டாச்சு. அதுக்கு நம்ம அதனால அந்த டைம் ஆண்டவர் தருவார். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் உங்களுக்கு தருவார். இந்த
இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஜெபத்துக்குள்ள நடத்த விரும்புகிறேன். இந்த ஸ்ட்ரோக் வர்ற ஆள் பார்த்தீங்களா? ஸ்ட்ரோக் வந்தவங்களை பார்த்தீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த ஸ்ட்ரோக் வந்திருக்கிற ஒரு மனுஷனை அந்த ஸ்ட்ரோக்ல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன வழி இருக்குன்னா, அந்த ஸ்ட்ரோக் வந்து என்ன ஒரு எத்தனை மணி நேரத்துக்குள்ள, குறிப்பிட்ட ஒரு 2 hours 3 hours அதுக்குள்ள அவங்கள என்ன கொண்டு போயிடணும்னா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவாங்க, அதை போட்டுறணும். ஆனா டைம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரங்கள் கடந்துச்சு அப்படின்னு சொன்னா திரும்ப இந்த விழுந்த தசையை என்ன பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரோக் வந்து முடிச்சதற்கு பிற்பாடு அந்த ஸ்ட்ரோக்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்காக தான் பிசியோதெரபியை கூட்டு வந்து கையை காலை இழுத்து விட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த தசைகளை வந்து திரும்ப கொண்டு வரணும். நான் நம்புறேன் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையும் அப்படிதான். சில நேரத்தில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரோக் மாதிரி சோர்வும் ஸ்ட்ரோக்கும் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. அவங்களுக்கு பிசிக்கலா வந்திருக்கு, உங்களுக்கு மென்டலா வந்திருக்கு. இல்லை நமக்கு வந்து அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு மனசளவில் வந்திருக்கு, அவங்களுக்கு நிறைய பேருக்கு உடம்பளவில் வந்திருக்கு. இன்னைக்கு பாதி பேர் சர்ச்சில் எப்படி தான் இருக்காங்கன்னா ஸ்ட்ரோக் நோயாளியாவே இருக்கிறாங்க. ஸ்ட்ரோக்காவே தான் இருக்குது. அவங்களுக்கு ஆவிக்குரிய ஸ்ட்ரோக்கு, அவங்களுக்கு மனசளவில் செத்து கிடக்குது, கை காலெல்லாம் எந்திரிக்கவே இல்லை. அப்படியே வந்து ஒன்று என்னன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அப்படி என்ன பண்ண முடியும்? காரணம் சொல்லி இப்ப அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகளே. அப்படி இருந்தா நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சோர்வை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா ஒரு 3 years கண்டினியூ பண்ணுங்க, 3 வருஷம், அதுக்கப்புறம் உங்களை யார் எழுப்ப முடியும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான், உங்களுக்கு அது செட் ஆயிரும். உங்களுக்கு அது அப்படியே இருக்கும். இந்த தொப்பையெல்லாம் வரும்போதே குறைச்சிடணும். ஆனா விட்டுட்டோம் சொல்லுங்க, குறைப்போன்னு சொல்லுவோம், அது குறைஞ்சா சந்தோஷம். அதுக்கப்புறம் குறைக்கிறது அப்படின்றது படுற பாடு பாருங்களேன். அது சேர்ந்து போயிடுச்சு, அது நின்று போயிருச்சு, அது ஒரு 3-4 வருஷம் கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அதோடே பழக ஆரம்பிச்சு அதுவே நம்முடைய ஸ்டைலா மாறிடும். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஆண்டவர் எச்சரிக்கிறார், உங்களுடைய ஸ்டைல் அது என்ன பிரதர்? உங்க ஸ்டைல் அது இதான் உங்க ஸ்டைலா சிஸ்டர்? இவ்வளவு ஸ்லோவா நடக்கிறது தான் உங்க ஸ்டைலா? இவ்வளவு ஸ்லோவா செய்யறதா உங்க ஸ்டைலா? சொல்லுங்க. நீங்க ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தீங்களா? ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இப்படிதான் இருந்தீங்களா? கேட்டு பாருங்க. உங்களே நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. இல்ல மேரேஜுக்கு முன்னாடி நீங்க இப்படிதான் இருந்தீங்களா? இன்னைக்கு சிலரை வந்து எலும்ப பண்ண கூட முடிய மாட்டேங்குது. அப்படியே ஆயிட்டாங்க. சோர்வு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பலவீனம், ரொம்ப மோசமான ஒரு பலவீனம். அதை வந்து கொஞ்சம் நம்ம விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் விட்டுட்டோம்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நம்மளை கொண்டு போயிடும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல எல்லாரும் ஜெபித்து அதை கேட்போம். ஆண்டவர் எனக்கு தாருங்க, நான் இப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. நான் முதல்ல என்னுடைய தடையை நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு நானே விதிக்கப்பட்டிருக்கிற தடையை நான் என்ன பண்ணணும்னா நான் உடைக்கணும் ஆண்டவரே. கண்டினியூ பண்ணிடாதீங்க பிரதர், இதை கண்டினியூ பண்ணிடாதீங்க சிஸ்டர். யாரோடய ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. நீங்க மரணம் அடைகிற வரைக்கும், நீங்க எவ்வளவு ஏஜ்னா கூட உங்கள்கிட்ட இருக்கிற வேகம் மட்டும் குறையாம இருக்குமானால் நீங்க அப்படி வாழ முடியும். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? ஆபிரகாம் வந்து அவ்வளவு வயது சென்றவன், 75 years, 75 வயசு. 75 வயசுல தூதர்கள் வருகிறத பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? தூதர்கள் வருகிறத பார்த்த உடனே, எதுக்குப்பா இது போடுறீங்க? தூதர்கள் வருகிறத பார்த்த உடனே ஓடி போய்
அவன் தரை மட்டும் குனிந்து ஆட்டு மந்தைக்குள்ள ஓடி அவ்வளவு அழகாய் வேகமாய் சமைச்சு கொடுக்கிறவரா மாறிட்டார். ஆனா லோத்து குறிச்சு வேதம் சொல்லுது, வாசல்ல, பட்டணத்தினுடைய வாசல்ல உட்கார்ந்துட்டான் பாருங்களேன். அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியல. அதனால 3 தடைகளை நம்ம தாண்டணும். நம்பர் 1, முதலாவதாக பதிலே இல்லைன்ற தடைகளை தாண்டணும். அப்படின்னா நமக்கு ஆன்சரே இல்லாத சில தடைகள் நமக்கு இருக்கும். அதை தாண்டக்கூடிய பலத்தை கர்த்தர் தருவார். நம்பர் 2, ரெண்டாவது, ஏற்றுக்கொள்ள முடியாத தடைகளை நம்ம தாண்டணும். நம்பர் 3, எனக்குள்ளே இருக்கிற தடைகளை நான் தாண்டணும். ஆமென். எழும்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? முழு பலத்தோட கர்த்தரிடத்துல தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோடு கூட, முழு பலத்தோடு கூட, முழு பலத்தோடு கூட நீங்க அதிலிருந்து வெளியே வரணும். நீங்க அதிலிருந்து வெளியே வரணும். உங்களுடைய ஓட்டத்தை தடை பண்றதுக்கு சத்ரு என்ன முயற்சி எடுத்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர், சத்துவத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா.